நள்ளிரவு மல்லிகை. தன்னுடைய கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. லேபரட்டரிக்குள், அதுவும் தனது டேபிளுக்கு அருகில் மிக நெருக்கத்தில் பேரழகியான ஒரு பெண்ணுருவம். ஜன்னலின் கண்ணாடிக் கதவுகளை ஊடுருவி வந்து நிலவொளியில் அவனது முகத்தின் இடதுபுறம் நன்றாகவே தெரிந்தது. அவிழ்ந்து கிடந்த அவளது தலைமுடி பின்புறமாக இருள் போலப் பரவிக் கிடந்தது. இடுப்புப் பகுதியும் தாண்டி நீண்டிருந்தது. அந்தக் கண்களில் வித்தியாசமான பளபளப்பு. ஸ்ரீகுமார் அவளையே உற்றுப் பார்த்தார். அசைவற்று நின்றார். பயத்தில் அவர் இதயம் படபடத்தது. அவருக்கு கல்லூரியின் எல்லா மாணவிகளையும் நன்றாகத் தெரியும். ஆனால் எந்த முகம் மாதிரியும் இந்த முகம் இல்லை. இவள் யார்? எப்படி இந்த அறைக்குள் வந்தாள்? அந்தப் பெண்ணின் கழுத்துக்குக் கீழேயுள்ள உடல் பகுதி தெளிவற்று இருந்தது. மேகப் பிசிறு போல அல்லது பனிப்படலம் புகை போலிருந்தது. மனதுக்குள் பயம் சன்னமாக வேர்விடத் தொடங்கினாலும் ஸ்ரீகுமார் அவளை நெருங்கினார். அவள் பாவாடையும் ரவிக்கையும் மட்டும் அணிந்திருக்க வேண்டும். அதையும் அந்த அரைகுறை வெளிச்சத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. யாரும்மா நீ? ஸ்ரீகுமார் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்க, எப்படி இந்த அறைக்கு வந்தே? நான் இங்கேயே இருக்கிறவள்தானே? மிகவும் தாழ்ந்த குரலில் புன்னகைத்தபடியே அவள் பதில் சொன்னாள். ஸ்ரீகுமாருக்கு திக்கென்றது. அந்தப் பக்கம் பாருங்க, அந்த கண்ணாடி பெட்டியை. இன்னைக்கு எனக்கு வெளியே வரணும்னு தோணிச்சு. அது மட்டுமில்லாம வரவேண்டிய தேவையும் இருந்தது. அந்த நிசப்தத்தில் அவள் குரல் ஹோ என்று ஒலித்தது. எத்தனை நாள்தான் இன்னொருத்தரோட எலும்புக்கூட்டுல இருக்கிறது? புரியல. அவளது முகத்திலிருந்து கண்ணை அகற்றாமலே சொன்னார் ஸ்ரீகுமார். அவருக்கு இன்னும் படபடப்பு போகவில்லை. அன்னிக்கு ஒரு நாள் நீங்க நினைக்கலையா, இந்த எலும்புக்கூட்டுல உடம்பும் தலையும் வெவ்வேறு ஆட்களோடதுன்னு? அந்த எலும்புக்கூட்டை கண்ணாடி பெட்டியிலிருந்து வெளியே எடுத்து சுத்தப்படுத்தும் போது உடலும் மண்டையோடும் வெவ்வேறு நபர்களுடையவை என்ற நினைப்பு ஸ்ரீகுமாருக்கு வந்ததுண்டு. தான் நினைத்தது அவளுக்கு எப்படி தெரிந்தது? எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். நீங்க தினந்தோறும் உங்க கிராமத்துல மலை மேல இருக்கிற கோயிலுக்கு அப்ப போவீங்களே, அவள் கேட்டாள். ஸ்ரீகுமாருக்கு வெள்ளமாய் வியர்த்து கொட்டியது. அவருடைய கிராமத்தின் மிக உயரமான பகுதியே பகவதி கோயில் இருக்கும் அந்த இடம்தான். அதுதான் அந்த கிராமத்தை காத்து வரும் காவலம்மாளின் இருப்பிடம். சுற்றுப்புறச் சுவர்களோ பிரகாரமோ இல்லாமல் வெறும் கருவறை மட்டுமே உள்ள கோயில். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை சந்தித்திராத இவருக்கு எப்படி தெரிந்தது இவளுக்கெல்லாம்? உன் பேரு? எச்சில் விழுங்கியபடியே கேட்டார் ஸ்ரீகுமார். சௌபர்ணிகா. அவள் தயக்கமின்றி பதிலளித்தாள். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். காற்றில் அலைந்த மெழுகுவர்த்தி ஜுவாலை அணை கொடுத்தபடி பேசினாள். என் உடம்போட உண்மையான எலும்புக்கூடு மட்டும் திரும்ப கிடைச்சிட்டா பலவிதமான வேலைகளை செய்ய முடியும். இதுக்கு உங்களால் உதவ முடியுமா? அவள் கொஞ்சுவது போல் கேட்டாள். அது எங்கே கிடக்குதோ எனக்கு எப்படி தெரியும்? ஸ்ரீகுமார் திக்கித் திணறி பதில் சொன்னார். அதை நானே உங்களுக்கு காட்டித் தர்றேன். நீங்க என் கூட வந்தா போதும். எங்கே? ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம். அதுவும் ஒரு காலேஜ் தான். அந்த கட்டடத்தோட 2வது மாடியில்தான் அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த நேரமும் அதுக்கு தகுந்த நேரமாகும். இதோ பார், எனக்கு ஒன்னும் புரியல. யார் நீ? நிஜமாகவே உன் எலும்புக்கூடு அந்த காலேஜில் இருந்தாலும் என்னால் திருட முடியாது. ஸ்ரீகுமார் படபடத்தார். விவரமா சொல்றேன். யாருக்கும் தெரியாம அதை அங்கிருந்து எடுக்கணும். யாருக்காவது தெரிஞ்சா தேவையில்லாத சந்தேகங்கள் கிளம்பும். பின்னால் அது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அவள் மிகவும் நிதானமான குரலில் பேசினாள். சந்தர்ப்பம் வரும்போது அதை பத்தி நானே உங்களுக்கு சொல்றேன். இப்ப என் கூட வாங்க. அவளது குரல் பிடிவாதமாக வற்புறுத்தியது. அந்த இரவு நேரத்தில், அதுவும் முன்பின் தெரியாத இந்த பேரழகியோடு வெளியே போகக்கூடாது என்று ஸ்ரீகுமார் நினைத்தார். அந்த காலேஜின் வாட்ச்மேன் இவளோடு பார்த்தால் என்ன நினைப்பார்? ஸ்ரீகுமார் வாட்ச்மேனை பத்தி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, வாட்ச்மேனை பத்தி கவலைப்படுறீங்களா? அதை நான் பார்த்துக்கறேன். சௌபர்ணிகாவின் குரல் உறுதியுடன் தெரித்தது. ஸ்ரீகுமாருக்கு ஆச்சரியத்தில் தலை சுற்றியது. மறுபடி யோசித்தார். நள்ளிரவு நேரத்தில் மற்றொரு கல்லூரிக்குள் நுழைந்து அங்கிருந்து எலும்புக்கூடு ஒன்றை எடுத்துக்கொண்டு எப்படி வெளியேறி வருவது? சௌபர்ணிகாவின் குரல் வெட்டியது. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நாம இப்படி எப்படி இந்த இடத்துக்கு திரும்பி வர்றதுங்கிறது தானே. அதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நானே உதவுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேண்டுமானாலும் நானே செய்யறேன். அந்த காலேஜ்ல 2வது மாடிக்கு ஒரு பெரிய பைப் போகுது. அது ஜன்னலை ஒட்டித்தான் இருக்குது. ஜன்னலில் குறுக்கு கம்பிகள் கூட கிடையாது. நீங்க அதுக்கு உள்ள நுழைஞ்சிட்டா மிச்சத்தையெல்லாம் நான் பார்த்துக்கறேன். அவளது பேச்சு ஸ்ரீகுமாரை அச்சுறுத்தி வற்புறுத்தியது. அவரால் மறுக்க முடியவில்லை. லேபரட்டரியில் இருந்து செலுத்தப்பட்டவர் போல் வெளியேறி படிக்கட்டுகளை தாண்டி கீழ்ப்புறத்துக்கு வந்தார். கேட்டை நெருங்கிய போது வாட்ச்மேன் ராமச்சந்திரன் பீடி ஒன்றை புகைத்தபடி நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. என்ன சார், வெளியில போறீங்களா? ராமச்சந்திரன் கேட்டார். ஸ்ரீகுமாருக்கு மனம் படபடத்தது. தன் பின்னால் நிற்கும் சௌபர்ணிகாவை பற்றி என்ன சொல்லி சமாளிப்பது என்று குழம்பிக் கொண்டிருந்தார்.
தூக்கம் வரல. சும்மா இப்படியே போய் கடை ஏதாவது திறந்திருந்தா காஃபி சாப்பிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். ஸ்ரீகுமாரின் வார்த்தைகள் தடுமாறின. அதோ பாருங்க, ஒரு ஆட்டோ ரிக்ஷா வருது. அத முதல்ல நிறுத்துங்க. சௌபர்ணிகாவின் குரல் பின்னாலிருந்து கட்டளையிட்டது. அப்படியே செய்தார். ஆட்டோ அவர் அருகில் வந்து நின்றது. எங்க போகணும் சார்? ஆட்டோ டிரைவர் விசாரித்தார். ஆட்டோ டிரைவருக்கோ வாட்ச்மேனுக்கோ சௌபர்ணிகா கண்ணில் படவே இல்லையா? ஸ்ரீகுமாருக்கு இது வியப்பை ஏற்படுத்தியது. இறங்க வேண்டிய இடத்துக்கு சற்று முன்னாலேயே ஆட்டோவை நிறுத்திவிட்டு இறங்கிக் கொண்டார் ஸ்ரீகுமார். சௌபர்ணிகாவும் இறங்கினாள். அந்த காலேஜின் உட்புறமாக கேட் பூட்டப்பட்டிருந்தது. எப்படி இதற்குள் நுழைவது? இப்படி வாங்க. இதோ இந்த பக்கச்சுவர் வழியா உள்ளே போயிடலாம். நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. வாட்ச்மேன் நல்ல தூக்கத்துல இருக்கார். நான் உங்க பின்னாலேயே வர்றேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. ம், புறப்படுங்க. சௌபர்ணிகாவின் குரல் அவரை செலுத்தியது. உடைந்து கிடந்த காம்பவுண்ட் சுவரை கடந்து உட்புறம் வந்தார் ஸ்ரீகுமார். வாட்ச்மேன் அடித்து போட்ட மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அவரோட இடுப்பில் இருக்கிற சாவி கொத்தை எடுத்துக்குங்க. லேபரட்டரியோட சாவியும் அதில்தான் இருக்கு. சௌபர்ணிகாவின் குரல் இருட்டில் கட்டளையிட்டது. ஸ்ரீகுமார் மெல்ல குனிந்து அந்த வாட்ச்மேன் இடுப்பிலிருந்து சாவி கொத்தை எடுக்க கையை நீட்டினார். தொடரும் அடுத்த அத்தியாயம்.